ஏன் கனவுகள் பெருசா வரமாட்டேங்குது நமக்கு? ஏன்னா நாம் அதுக்கு ஓதா நம்மள நினைக்கல, நாம் அதற்கு தகுதியானவர்களாக நம்ம நினைத்துக் கொள்ளல. பெரிய கனவுகளுக்கு தகுதியானவர்களாக நம்ம நினைக்க மாட்டேன்றோம். ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை டேமேஜ்டு லைஃப். மோசே நிக்கிறாருங்க, அப்படியே பற்று எரியுது. இதை நான் என்னன்னு பாத்துட்டு போறேன், ஆண்டவர் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா பாத்துருக்கவே மாட்டான், ஓடி போயிருப்பான். நல்ல காலம் தெரியாது அவனுக்கு. நெருப்பு எரியுது, போய் பாத்துட்டு போறேன் அப்படின்ட்டு பக்கத்துல போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் இங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு, இது பரிசுத்த பூமி, பாதரட்சைகளை கலற்றி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கிறான். நின்னோடனே ஆண்டவர் அவனுக்கு முன்னால ஒரு தரிசனத்தை தூக்கி போடுறாரு, நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போற அப்படின்ட்டு. உடனே மோசே கை தட்டி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஹல்லேலூயா. ஆனா உண்மையிலே கனவு அதுதான் அவனுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கனவு எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவன் புதுசா அவனுக்கு கனவை சொல்லல. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவனுக்கு வயசு 40 இருக்கும்போது அவன் ஒருத்தனை அடிச்சான், ஒருத்தனை அடிச்சு கொன்னான், ஒரு சண்டையை தீர்த்து வச்சான். ஏன் தெரியுமா? அவன் உள்ளத்துக்குள்ளாக தலைவனாக வேண்டும் என்ற கனவு இருந்தது. இப்ப திடீர்னு அந்த கனவு ஆண்டவர் அவனுக்கு தரல, தரிசனத்தை ஆண்டவர் அவனுக்கு தரல. அவனுக்குள்ள ஏற்கனவே இந்த தரிசனம் 40 வருடங்களாக தூங்கி கொண்டிருந்தது. அதை தேவன் தட்டி எழுப்புகிறார், அவ்வளவுதான். நீங்க கூட கனவை நீங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? உட்கார்ந்து யோசிங்க, சின்ன வயசுல என்ன நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சீங்க, சின்ன வயசுல என்ன ஆகணும்லாம் ஒரு கற்பனை எல்லாம் பண்ணிருப்பீங்க. அததான் மறுபடியும் தேவன் தூண்டி விட போறாரே தவிர, மோசேக்கு ஏற்கனவே என்ன கனவு இருந்ததோ, அவன் குரலாக இருந்ததோ, அது இப்பொழுது தேவனுடைய குரலாக மாறினது. ஆண்டவர் பேசுறாரு. பேசின உடனே மோசே அதை அப்படியே அங்கீகரித்து, ஆமா நான் ஒரு தலைவன் தான், நான் தலைவன் ஆக போறேன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான், நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். இத வேற நம்ம ஆளுங்க தாழ்மைன்னு வேற நினைச்சுக்கிறாங்க. நான் எம்மாத்திரம் சொல்றது ஒரு தாழ்மை கிடையாது, டேமேஜ்டு லைஃப். அவனுடைய வாழ்வு குழப்பம் நிறைந்த வாழ்க்கை. அவனுக்கு அவன் எபிரேயனானும் தெரியல, இஸ்ரவேலானும் தெரியல. அம்மா அண்ணன் அக்கா எல்லாம் சீக்கிரமா பிரிஞ்சிட்டாங்க, வேற ஒரு இடத்துல வளர்க்கப்படுறான், வேற ஒரு முறையில வளர்க்கப்படுறான். ஆனா அவனுக்கு உள்ள இருக்கிற தன்மை எபிரேய தன்மையா இருக்குது. டேமேஜ்டு லைஃப். அந்த டேமேஜ்டு லைஃப் இருக்கும்போது என்ன நடக்குது? ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தா கூட, அவன் கண்ணுக்கு முன்னால காட்டினா கூட அதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஓ, இதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாதுங்கிறான், நான் எம்மாத்திரம். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் பரவாயில்ல, நீதான் அப்படின்னு ஒண்ணு. நான் என்ன சொல்லுவேன்? சில பேர் எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், எனக்கு யார தெரியும். அவன் சொல்றான், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சொல்லுவேன், உங்க பேர் கூட எனக்கு தெரியாது, நான் என்ன சொல்லுவேன். சரி, அதுக்கும் பதில் சொல்றாரு. சொன்னேன், என்னை நம்பார்கள், நான் போனா என்ன நம்ப மாட்டாங்க, நானு அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. அப்புறம் எனக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி எதுவும் இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, தலைவனா இருக்குதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயா இருக்கிறேன். இதெல்லாம் யார் பேசுவா? நாம இததான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நமக்குள்ளாக சிறு வயதுல இருந்து ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள். அதனால நம்மளால என்ன பண்ண முடியல? நம்மள ஒரு ஓதா, கடவுள் நம்மள இவ்வளவு பெரிய பணிக்கு நம்மளை அழைப்பாரா, இவ்வளவு பெருசா யோசிக்க முடியுமா அப்படிங்கறதையே நம்மளால யோசிக்க முடியல. நமக்கு வயசாகி போச்சு, அப்படிதான் யோசிக்க முடியுதே தவிர, இதெல்லாம் 18 வயசுல தெரிஞ்சிருக்கணுங்க அப்படி சொல்றோம். இது 80 வயசுல பேசிட்டு இருக்கிறாரு மோசே கிட்ட. மோசையால அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை உடனே எம்ப்ரேஸ் பண்ண முடியல. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்றான். கடைசியில சொல்லிட்டான், வேற யாரையாவது அனுப்புங்கன்ற வரைக்கும் சொல்லிட்டான். ஆனா கர்த்தர் நல்ல காலம் அவனை விடல. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கை அப்படி இல்லை. சொப்பனம் வந்தவனே எம்ப்ரேஸ் பண்ணிட்டான். சொப்பனம் வந்தவனே அவனுக்கு சந்தேகமே இல்லை, அவன் வாழ்க்கை குறித்த சந்தேகமே இல்லை, நச்சுன்னு பதிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன வணங்க போறாங்க, அதான் அவன் வாழ்க்கையில எல்லாரும் என்ன வணங்க போறாங்கன்னு பதிஞ்சிருச்சு அவனுக்கு. ஏன் அவனால சொப்பனத்தை உடனே ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஏன் மோசேவால சொப்பனத்தை உடனே, அந்த தரிசனத்துக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல சரியா? ஏன்னா யோசேப்பு தகப்பனுடைய அன்பினாலே நிறைந்தவனாய் இருந்தான். He was filled, saturated with father's love. தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாததுதான் நம்முடைய எல்லா டிஸ்பங்க்ஷனுக்கும் காரணம்.